போதுங்க. ஏங்க மாத்திரை எங்க இருக்கு? அதோ அந்த டப்பால இருக்கு. எங்க எனக்கு அந்த மாத்திரை எல்லாம் வேண்டாங்க. அது போட்டாலே கொமட்டிட்டு வருது. ஏங்க பின்ன மாத்திரை சாப்பிடலன்னா வலி எப்படி குறையும்? காய் எப்படி ஆறும்? சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. போட்டு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தொண்டைக்குள்ளேயே நிக்குது. ப்ளீஸுங்க, எனக்கு மாத்திரை வேண்டாம். மாத்திரை வேணாமா? சரி, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? ம். சரிங்க. என்ன பாக்குறீங்க? உள்ள மாத்திரை வச்சிருக்கேன். ரொம்ப கடிச்சு சாப்பிடாம 1-2 கடிச்சு அப்படியே முழுங்கிருங்க. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வழி தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோ? அதையும் அப்படியே சாப்பிட்டுருங்க. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸுங்க. எப்படியோ என்ன சாப்பிட வச்சிட்டீங்கல்ல. கொடுங்க. இது ஏன் லூஸா இருக்கு? நான் காலையில போட்டு விட்டுட்டு டைட்டா தானே மூடி வச்சுட்டு போனேன். இப்போ ஏன் லூஸா இருக்கு? ஒருவேளை நடுவில் வலிக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்களா என்னவோ. கழுத்து காட்டுங்க. ஒண்ணு இல்லை, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஒண்ணு இல்லைங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். மலரு, இப்ப உனக்கு தக தகன்னு எரிய போது, அத பார்த்து எனக்கு சிலு சிலு சிலுன்னு குளிர போது. என்னாச்சுங்க? எரியுதுங்க. போட்டு விடுறா தம்பி, போட்டு விடு. நல்லா நிறைய எடுத்து போட்டு விடு. முதல்ல அப்படிதாங்க எரியும், அப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஐயோ, எரியுது. எரியுது. எங்க ரொம்ப எரியுதுங்க. முடியலங்க, எரியுது. முதல்ல இது தொடங்க ப்ளீஸ். தக 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 வேணா எரியுதா? இது பவுன் வச்ச ஆப்பு, உனக்கு புரியுதா? என்ன சத்தம்? ரொம்ப வெற்றி, எரியுது. என்னப்பா? என்னமாச்சு? என்ன மாப்பிள்ளாச்சு? ஏன் மலர் கத்திட்டு இருக்கு? ஒண்ணு இல்லை மாமா, மருந்து போட்டு விட்டேன், எரியுதுன்னு சொல்றாங்க. எரியுதா? ஏன் தெரியலையே மாமா. ஏன்பா, டாக்டர் கொடுத்த மருந்து தானே போட்ட? வேற எதையும் மாத்தி கத்தி போடலையே? இல்லப்பா, டாக்டர் கொடுத்ததுதான். காலையில கூட போட்டு விட்டேனே, ஒண்ணுமே சொல்லல. இப்போ எரியுதுன்றாங்க. எங்க ரொம்ப எரியுதுங்க, இதை எடுத்து விடுங்க ப்ளீஸ். இருமா இருமா, ஒரு நிமிஷம். இந்த பஞ்சால தொடச்சு விடு. ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை. வலிக்குதுங்க. வெற்றி, முதல்ல எரிச்சலை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணியா? குழுன்னு தண்ணியாவது பிடிச்சிட்டு வந்து ஊத்தி விடு.
இல்லப்பா, காயத்துல தண்ணி பட்டுருச்சுன்னா செப்டிக் ஆயிடும். அப்ப என்னதாப்பா பண்றது? இந்த புள்ள வேற எரியுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேப்பா. அதை அப்படியே விட்டுற முடியுமா? யோ மாப்பிள, போய் மஞ்சளையும் எண்ணெயும் கலந்து தடவியா, சரியாயிடும். மாமா, அட மாப்பிள, எடுத்துட்டு வந்து போட்டு விடியா, எரிச்சல் நின்றும். அதை வச்சுட்டு வாயா. வா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா, சரியா? வந்துட்டான். டேய், வெற்றி, பிடிங்க. சீக்கிரம் போட்டு விடு. எண்ணெய் அதில் கலந்துக்க. இப்ப எப்படிங்க இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க. ஏப்பா வெற்றி, ஏதாவது காலாவதியான மருந்து கொடுத்து விட்டானா? முதல்ல இதை காமிச்சு கடைக்காரன்ட்ட என்ன ஏதுன்னு கேளியா? சரிங்கப்பா, நான் பாக்குறேன். சரிப்பா, அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, பாத்துக்கப்பா. நீங்க வாங்க மாப்பிள்ள. படுத்துக்கோங்க, பார்த்து. சாரிங்க, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. பரவாயில்ல, விடுங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? இல்லைங்க, இது வரைக்கும் மருந்து போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் என்னமோ நடந்திருக்கு. இதுல எப்படி சுளுக்கு கடிக்கிற மருந்து வாட வருது? என்னவா இருக்கும்? இதை யாரோ அவங்களோட மருந்துல மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையா வேலை வாங்கின? உனக்கு வெச்சம் பாத்தியா ஆப்பு? பவுனு தான். டேய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. நீ தானே மருந்து கலந்து வச்ச? என்ன மருந்து? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, அத நீ தான் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி சகுனித்தனமா ஏதாவது பண்ணுன சங்க அறுத்துருவேன், பாத்துக்கோ. ஓ, தம்பி, நீ இப்படி என்ன அசிங்கப்படுத்த அது உன் பொண்டாட்டிக்கு தான்டா கேடு. நீ இல்லாத நேரம் நான் அவளை என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. அட, நம்ம வெற்றி மாமா. ஹலோ ஹலோ அகிலா, நான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நான் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் மாமா காரணம். அப்படிலாம் ஏன் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்போ நிம்மதியாக இருக்கியா? மறுபடியும் உனக்கு கால் எதுவும் வந்துச்சான்னு
கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, அதுக்கப்புறம் எதுவும் கால் பண்ணல. இல்ல மாமா, ஒரு தடவை பண்ணுனா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பேசி அவனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டேன் மாமா. அப்படிதான் தைரியமா பேசணும் அகிலா. திரும்பவும் பயந்தேன்னா மறுபடியும் மாட்டிப்பேன். அதனால எப்பவும் இதே தைரியத்தோட இருக்கணும், சரியா? சரிங்க மாமா. இவ்வளோ தூரம் ஆயிருக்கு, இருந்தாலும் அவன் ஃபோன் பண்றதை நிறுத்தல இல்ல. அகிலா, மாமா. அவன் எந்த நம்பர்ல இருந்து பேசுறானோ அந்த நம்பரை உடனே எனக்கு அனுப்பி விடு. சரிங்க மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது மாமா, அதை நான் உங்ககிட்ட சொல்லல. உங்ககிட்ட தான் என்ன நடந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி சொல்லன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு? விஷயம் அம்மாக்கும் அப்பத்தாக்கும் தெரிஞ்சிருச்சு மாமா. என்ன அகிலா சொல்ற? ஆமா மாமா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவன் கால் பண்ணியிருக்கான். ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட வீடியோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு ஏதேதோ பேசி மிரட்டியிருக்கான். என்ன அகிலா நீ? உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன், யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு. அதனால தானே நானே இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாம முடிச்சேன். இல்ல மாமா, நான் கொஞ்சம் அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா ஃபோன் எடுத்துட்டாங்க. நான் அந்த மாதிரி நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு மாமா. அதனால அவன் ஃபோன் பண்ணது எனக்கு தெரியல மாமா. கடைசியில இப்படியெல்லாம் நடந்து போச்சு மாமா. சரி, அத்தை என்ன சொன்னாங்க? அம்மா ரொம்ப பயந்துருக்காங்க. அவன் மறுபடியும் கால் பண்ணானா அம்மா கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க மாமா. சரி, நீ முதல்ல அந்த நம்பரை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். மாமா, போலீஸ் கீலீஸ்னு எதுவும் போயிடாதீங்க. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுனால பயம் மாமா. அவங்க கண்ட மாதிரி கேள்வி கேட்பாங்களாமே. படிச்ச பொண்ணு நீ எப்படி பேசலாமா அகிலா? இல்ல மாமா, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாம முடிஞ்சா நல்லா இருக்கும் மாமா. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். நீ எனக்கு அந்த நம்பரை அனுப்பிச்சு வை, சரியா? சரிங்க மாமா, நான் இப்பவே அவனோட நம்பரை உங்களுக்கு அனுப்புறேன். பாய். ஹாய் மாமா, நான் அவனோட நம்பரை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த விஷயம் போலீஸ்க்கு போகாமல் பார்த்துக்கங்க மாமா. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தப்பாக தான் முடிவு எடுத்திருப்பேன் மாமா. அகிலா, ஏய் அகிலா, ஏய் என்னடி போனை கையில வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? யாரடி போன்ல? அவன்தானா? அவன் மறுபடியும் போன் பண்ணானா? சொல்லுடி, எதுக்கடி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? மறுபடியும் உனக்கு போன் பண்ணி மிரட்டினானா? எதுவா இருந்தாலும் சொல்லுடி. இல்லம்மா. ஏய், அம்மா கிட்ட எதையும் மறைக்காதடி. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைச்சு நினைச்சு எனக்கு உசிரே போகுதுடி. என்னடி ஆச்சு? யாரடி பேசுனா? எதா இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லு அகிலா. குடும்பமான ரொம்ப முக்கியம்டி. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா எல்லாருமே நாண்டுகிட்டு சாகிறத தவிர வேற வழியே இல்லடி. சொல்லுடி, சொல்லு. கேக்குறல்ல, சொல்லு. என்னாச்சுன்னு சொல்ல அகிலா. வெற்றி மாமா தாம்மா பேசினாரு. மாப்பிளையா? ஆமாமா. என்னடி சொல்ற? ஆமாமா, மாமா தான் ஃபோன் பண்ணி என்னாச்சு, அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணானா, வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவன் மறுபடியும் ஃபோன் எதுவும் பண்ணானா என்கிட்ட சொல்லு, அவன் நம்பர் எனக்கு அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா. வேற ஒன்னும் இல்லம்மா. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் கால் பண்ணல. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நீ நிஜமாதான் சொல்றியா அகிலா? அம்மா கிட்ட எதையும் மறைக்கலையே? மா சத்தியமா இல்லம்மா. இந்தா வேணும்னா மாமாக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீயே கேளு. ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? எங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்கியே.
எங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வா. எங்க குடும்ப மானமே இதுலதான் இருக்கு. எங்க புள்ளைய காப்பாத்து. அதுக்காக என்ன நேர்த்திக்கடன் வேண்டாலும் நான் செய்யறேன். இத பாரு அகிலா, இன்னொரு தடவை அவன் போன் பண்ணான்னா அம்மா கிட்ட வந்து என்ன ஏதுன்னு சொல்லணும். சாதாரணமா எடுத்துக்க கூடாது, சரியா? சரிம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, அதனாலதான் சொல்றேன். பவுனு, ஈசு, நான் உன் கூட பேச மாட்டேன். ஏன்? நான் உன் மேல கோவமா இருக்கேன். நான் என்ன பண்ண? நீ நேத்து முழுக்க இந்த பக்கம் ஆளே காணோம். உனக்கு பொழுது போகலன்னா தான் இந்த பக்கம் வருவல்ல? ஏய், 24 மணி நேரமும் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தா ஏன் வீட்ல இருக்கிற வேலையை யார் செய்யறது? சரி, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு தாம் தும்னு குதிக்கிற? நீ இல்லன்னதும் என்னை எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா நடத்துறாங்க தெரியுமா? என்னை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா ஈசு, நேத்து அந்த மலரு என்ன என்ன பண்ண தெரியுமா? மலர் துணி காய போடுறதுக்கு கஷ்டப்படுது பாரு. அந்த துணியெல்லாம் வாங்கி நீ காய போடு. சித்தப்பா, நானா? நீ இல்லாம வேற யாரு? ஓ, போய் வாங்கி காய போடு. நீ இல்லன்னதும் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி அவளுக்கு எடுபடி மாதிரி ஆக்கிட்டாங்க தெரியுமா? என்ன பொண்ணு சொல்ற? நீ அவளுக்கு எடுபடி வேலை பாத்தியா? ஆமா ஈசு, அப்போ எனக்கு எவ்வளவு கோவமா வந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்த கோவத்துக்கு அவள் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஏதாவது பண்ண வேண்டியது தானே? எனக்கு ஒரு திம்பிட்டு தூரம் செஞ்சிருக்கா, அப்புறம் நான் சும்மா இருப்பேனா ஈசு? என்ன பண்ண? ஐயோ, எரியுது. சும்மா அவளை கதற விட்டுட்டேன்ல. நிஜமாவா சொல்ற? ஆமா ஈசு. எங்க இருந்த நீ இந்த ஐடியாலாம் பிடிக்கிற? அதான் பகல் நேரத்துல அம்புட்டு சீரியல் போடுறாங்களே, அத பார்த்துதான். பழிக்கு பழி வாங்கிட்டல, விடு. வரா பாரு, அப்படியே மனசுல பெரிய ஈரமான ரோஜாவை ஹீரோயின்னு நினைப்பு. அது இல்ல பவுனு, அது வந்து வெள்ளி செவ்வாய் ஆனா போதும், அப்படியே காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட வேண்டியது. என்ன சொல்ற? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டையே எப்படி கோயில் மாதிரி பக்தி மயமா மாத்துறான்னு பாரு. நிறுத்தடி.